மேஷ ராசி என்பவர்களுக்கு 2026 கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மேஜராக இவங்க கடன் அதிகப்படுத்திக்காமல் இருந்தாங்கன்னா நல்லது முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7 சனி நடக்குது, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வராரு. இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நான் கடன் இப்போ என்ன இருக்குது, இப்போ 1,00,000 கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து அதிகப்படுத்த மாட்டேன் அப்படி இருந்துட்டாங்கனாவே இவங்களுக்கு 100% சக்ஸஸ், 100 மார்க் கொடுக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதிகப்படுத்திக்காமல் போகிறது தான் ரொம்ப முக்கியமான வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். என்ன ஆகிடும்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, சில இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு வீடு ரொம்ப கம்மி ரேட்டில் வருது, வாங்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில் என்ன ஆகணும், அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு இடத்துல இருக்காது, டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அங்கே போய் மாட்டிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோன் வாங்குறாங்க வச்சுங்க, கடனுடைய அளவு அதிகமாகிடும். 5,000 சம்பாதிக்கிறாங்க, 10,000 சம்பாதிக்கிறாங்க, நம்ம அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேர் யாராவது சொல்லுவாங்க. பிட்காயினில் போடுங்க, அது கொஞ்சம் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐடியாஸை நம்பாமல் இருந்தாங்கனாவே இவங்களுடைய கடனுடைய அளவு ஏறாது. முதல்ல கடனுடைய அளவு ஏறலைனாவே 2026 மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும்.